டீன் டைட்டன்ஸ் வாங்க. ஹாஸ்ரத் மெட்ரியான் ஜிந்தோத். தேங்க்யூ ரேவான். விடமாட்டேன். எங்களுக்கு உதவி தேவை. நாங்க வந்துட்டு இருக்கோம். அவசரப்படாதீங்க. ஒருவேளை நீ என்னோட சில பசங்களை தோக்கடிச்சாலும் நான் விடுற என் பூச்சிங்களுடைய படைய உன்னால தடுக்க முடியாது. ஒருவேளை என்னோட பூச்சிங்க உன்னோட நகரத்தை அழிக்காம இருக்கணும்னா அப்ப நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்தாகணும். உனக்கு என்னதான் வேணும் அதை சொல்லு. என்னோட டிமாண்ட் ரொம்ப சிறுசு. இந்த நகரத்தை நான் ஆளுவேன். டீன் டைட்டன்ஸ் தலை குனிஞ்சு இருக்கணும். அப்புறம் ராபின் இந்த அழகான யங் லேடிய பார்ட்டிக்கு கூட்டிக்கிட்டு போகணும். ஆஹா, கடைசியில நீங்க என்ன சொன்னீங்க? ராபின், அந்த பொண்ணு யாரு? அப்புறம் அவ எதுக்கு உன்னை இப்படி கூப்பிடுறா? இவளோட பேரு கிட்டன். அப்புறம் நீ இவளை ப்ராமுக்கு கூட்டிக்கிட்டு போகணும். இந்த ப்ராம் ஒரு விதமான போட்டி அப்படிதானே? ஓகே, ராபின் எதுக்கு சம்மதிப்பா? சார், இது ஒண்ணும் போட்டி இல்ல. நாங்க பார்ட்டிக்கு போறோம். இதுக்கு இவன் சம்மதிக்கல. நீ கேட்டியா? இதுக்கு இவன் கண்டிப்பா சம்மதிக்கல. ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, பேசிட்டு வந்துடுறோம். அதுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. நம்ம அதோட டிமாண்ட்ஸை நிறைவேற்ற கூடாது. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? சைபாக், எனக்கு பதில் சொல்லு. நிலைமை இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு இதை தடுக்க முடியாது. நீ ஏதாவது செய்யணும்னா சீக்கிரமா பண்ணு. ஒருவேளை நீ அதோட பேச்ச கேட்பேன்னு நினைச்சா அப்ப அதுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப அவ சொன்னதை நான் கேட்டுதான் ஆகணும். என்ன? இந்த நகரத்தை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. நான் இதை செஞ்சாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவையான டைம் கிடைக்கும், தெரியும்ல? ஆனா ஆனா எப்படி? நான் போய் தான் ஆகணும் ஸ்டார். இதுல எனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. ஆனா என்ன நம்ப, எனக்கு போகணும்னு விருப்பமே இல்ல. அப்போ இதுக்கு நீ சம்மதிக்கிறியா? நான் அவளை பார்ட்டி கூட்டிட்டு போறேன். என்கிட்ட சொல்லாத, அவகிட்ட கேளு. இருந்தாலும் இது ஓவரா. அவகிட்ட கேளு. உன் பேரு கிட்டன் தானே? சரி, நீ என் கூட ப்ராம்க்கு வரியா? ராபி, மை டியர் ஃப்ரெண்ட், நீ இத கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாஸ்ரத் மெட்ரியான் ஜிந்தோத். ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால தப்பிக்கவே முடியாது. என்ன ஆச்சு? நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்கட்டும், கிலோ மாத் கிட்ட எல்லா பூச்சியும் இருக்கு. அதை தேடி தடுத்து நிறுத்துங்க. அதோட உங்க தேடுதல நீங்க இவகிட்ட இருந்து ஆரம்பிங்க. இவ யாரு? அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. ராபினோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பேரு கிட்டன். அவளுக்கும் கிலோ மாத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுட்டா பிரச்சனையை நம்மளால தீர்த்திட முடியும். இதுல ஸ்டார் ஃபயர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்புறம் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? பண்ண முடியாது. ஏன்னா நான் பார்ட்டிக்கு போயாகணும். Thanks for watching our video. Make sure you hit the subscribe